ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் மிட்டாய் செய்ய போகிறோம். சின்ன பிள்ளைங்களில் எல்லாருமே இந்த மிட்டாயை விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. இப்பவும் கூட நிறைய கடைகளில் இந்த மிட்டாய் இருக்குது. இதை எப்படி நம்ம வீட்டிலையே செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்து அதில் 1.5 கப்பு தேங்காய் துருவலை போட்டு ஒரு க்ரஷ் பண்ணிக்கிடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். 1.5 கப்பு தேங்காய் துருவல் எடுத்ததுனால நான் 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா மெல்ட் பண்ணிடலாம். வெல்லம் ஃபுல்லாகவே கரைஞ்சால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் வர வேண்டாம். வெல்லம் ஃபுல்லாகவே நல்லா கரையட்டும். கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். தேங்காவை க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இனி வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வெல்லமும் தேங்காய் துருவலும் மட்டும்தான் இந்த மிட்டாய்க்கு தேவை. ரெண்டுமே ரெடி ஆயாச்சு. இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். தேங்காய் துருவலில் இருக்கக்கூடிய அந்த பச்சை தன்மை போகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. தேங்காய் துருவலை வறுத்தாச்சு. இனி வெல்லம் கரைச்சி வச்சுருக்கதை நல்லா ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன்லே தான் இருக்குது. இனி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். லிக்விடாட்டி இருக்கக்கூடிய வெள்ளை கரைசல் எல்லாமே தேங்காய் துருவல் அப்சர்வ் பண்ணிடும். அது வர மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதே மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப்பு இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்த அரிச்ச இடியாப்ப மாவை சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். மாவு போட்டதுமே நல்ல திக்காக ஆரம்பிக்கும். மாவு போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா உருண்டு வரும், அது வர கிடக்கணும். எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை பண்ணியிருக்கோம். நல்ல டேஸ்டியான ரெசிபி இது. 10 நிமிஷத்துலேயே செய்திடலாம். தண்ணீர் எல்லாம் வற்றியாச்சு. இந்த மாதிரி முருவி வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட கிடக்கட்டும். இந்த மாதிரி ஈஸியாட்டு குயிக்காட்டு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி நான் கொஞ்சம் சாஃப்டாகட்டே இருக்கிறது மாதிரி தான் செய்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட போட்டிருக்கணும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட் இருக்கிறதுனால நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்.
இப்போது நான் வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியிருக்கேன். இனி வந்து இதை உருண்டை பிடிக்கலாம். நல்ல ஹீட்டாக தான் இருக்கும். ஹீட்டோடு இருக்கும்போதே நம்ம வந்து உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சுக்கிடலாம். இப்போமே நல்ல சூடாக தான் இருக்குது, கையில் வைக்கவே முடியலை. இப்போ ஒரு மூடியை இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நம்ம வந்து சென்டரில் அப்படியே அமுக்கி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு டிசைன் கிடச்சிரும். அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடியதெல்லாம் கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்துக்கலாம். நல்ல சூடாட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். பிளேட்டில் கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணிக்கிட்டு இதே போல் வச்சு எடுத்துடலாம். கை பொறுக்கக்கூடிய சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையால் செய்திடலாம். இல்லை இந்த டிசைன்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து உருட்டி உருட்டி லட்டு மாதிரி கூட வச்சிடலாம். இப்போது கை பொறுக்கக்கூடிய சூடில் வந்துட்டு அதனால் ஈஸியாகட்டே நம்ம இந்த மாதிரி செய்து எடுத்துடலாம். கையில் வந்து நான் கீ எதுவுமே அப்ளை பண்ணலை. நம்ம அதில் போட்ட கீ தான் கையில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து தேங்காய் தான், அதனால் கீயை வந்து ரொம்ப உள்வாங்கலை. இதே போலே எல்லாத்தையும் செய்து எடுத்துடலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஒரு 1 வீக் வரை கெட்டு போகாது. பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அவ்வளவுதான், தேங்காய் மிட்டாய் எல்லாமே ரெடி ஆயாச்சு. பார்க்கவே சூப்பராட்டி இருக்குது. நல்லா ஆறியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆட்டி இருக்கும். நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. இது வந்து ஹார்டாட்டு நான் வந்து வைக்கலை. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.